கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோபு 22 அதிகாரம் 23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். யோபு 22 அதிகாரம் 23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இன்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களை அவர் கட்டுவேன்னு சொல்றாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கை இடிந்து போன நிலைமையில இருக்கா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை கட்டுவேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும், என்னிடம் வான்னு சொல்கிறார். ஆமென். அவர் பக்கமாக நீங்கள் திரும்புவீங்களா? அவரை நோக்கி திரும்புவீங்களா? ஏசப்பா, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் சொல்லுவீங்களா? நிச்சயமாக அவர் உங்களை மன்னித்து உங்களை மறுபடியும் கட்டுவார். உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றுவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், ஏசப்பா என்னை நேசிக்கிறாரா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஏசு உங்களை நேசிக்கிறார். யாரும் இல்லை நினைக்காதீங்க, நான் பெரிய பாவி. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஏன்னா அதுக்காக தான் அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், இன்னமும் உயிரோடு இருக்கிறார். உங்களை மறுபடியும் கட்டி உயர்த்த வல்லவராக இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரிடமா மனம் திரும்புங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமென்.